அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மக. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து, தை 15 ஜனவரி 29 வியாழக்கிழமை. வளர்பிறை ஏகாதசி திதி இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரை, பிறகு துவாதசி. ரோகிணி நட்சத்திரம் இன்று காலை 7:30 மணி அளவு வரை, பிறகு மிருகசீரிஷம். மகேந்திரம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்று ஏகாதசி விரதம். விரதங்களில் மிக விசேஷமானது, முதன்மையானது, அதிகமான பலன்களை தரக்கூடியதுன்ட்டுலாம் அவ்வப்போது நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், இந்த காலத்தில் நிறைய பேர் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதையும் என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், அதிலிருந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து பண்ணுற விஷயம் வந்து ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சிட்டு அந்த அளவுக்கு அதை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. நிறைய பேர் வந்து அந்த மாத செலவில் மருத்துவ செலவுன்னு ஒரு பட்ஜெட் வந்து போடக்கூடிய விஷயத்தை ரொம்ப குறைச்சிக்கலாம். இந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயத்தை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு பலனை வந்து ஏகாதசி விரதமானது கொடுக்கும். அப்புறம் கணவன் மனைவியிடையே வந்து ஒத்துக்கொள்ளாமல் போய் நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவு இருக்குது, பிரிவினை ஏற்படுது. அந்த விஷயங்கள் வந்து பெரும்பாலும் இந்த விரதத்தினால் தவிர்க்கப்படும். ஏகாதசி விரதம் சொன்னாலே வந்து நம்ம பெருமாளை வழிபடுறது. அப்போ பெருமாள் மகாவிஷ்ணுன்னு சொன்னாலே அவர் வந்து தன்னுடைய அந்த தாயாரோடு மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் வந்து இரண்டாக இல்லாமல் ஒன்றாக கலந்து இருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவிற்கு வந்து ஏகாதசி விரதம்ன்றது கணவன் மனைவியிடையே அந்யோன்யத்தை கொடுக்கும். மனைவி வந்து ஒரு இடத்துல நமக்கு தாயாகவும் இருப்பாங்க, ஒரு இடத்துல நம்முடைய மகளாகவும் இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு பக்குவம் வந்து ஏகாதசி விரதம் இருந்தால் கிடச்சிரும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால. அப்புறம் ஆரோக்கியம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்ல தேக திடகாத்திரமாக இருக்கணும், நல்ல உடல் அமைப்போடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அது கொடுத்துரும். அதுபோல் நிறைய பலன்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தத்தை அது கொடுக்கும். நம்முடைய அந்த கடைசி நேரத்தில் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டா, சங்கரான்னு சொல்லிட்டா நமக்கு வந்து நரகம் கிடையாது, யமகிங்கரர்கள் வந்து வரமாட்டாங்க, விஷ்ணு தூதர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி, சிவகணங்கள் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம இப்போலேருந்தே கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வைகுண்டம் இருக்கிறது. சொர்க்கவாசலில் வந்து நம்ம சொர்க்கவாசல் வழியாக போயிட்டு பெருமாளை பார்க்குறோம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு. அதை பண்ணிட்டா நமக்கு வந்து சொர்க்கம் நிச்சயம், வைகுண்டம் நிச்சயம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டா, அப்படி வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் வைகுண்ட பதவி நிச்சயம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. எந்த காரணம் யாருக்கு வந்து ஆப்டாக இருக்கிறதோ அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம், யாரால் முடியுமோ அவங்க. இன்றைய நவக்கிரக நிலையில் மிதுன ராசியில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார். இன்று காலை நாள் தொடங்கும்போது, அதுக்கு முன்னாடியே ரிஷபராசியில் சஞ்சரித்துட்ருக்கார். இப்போது இன்று மாலை 6:30 மணி அளவில் மிதுனத்திற்கு பிரவேசம் ஆவார். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறதோ இன்றைய பணிகள், பொறுப்புகள், கடமைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறப் போகிறது. ஜீவனஸ்தானம் வலுத்திருக்கிறது, முயற்சி ஸ்தானமும் சாதகமாக இருக்கிறது. குரு சந்திரனுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல காரியம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் தொடங்கலாம். அந்த கடமைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய 10ஆம் இடமும் வலுத்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போது திருமண விஷயம் தொடங்குறீங்க, வீடு கட்டக்கூடிய விஷயம் தொடங்குறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா கட்டாயம் அது நல்ல நிலையை நோக்கி தான் போகும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்க முன்னேற்றம் காண்பீர்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நபர்கள், தேவையற்ற அறிவுரை போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களே,
இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிகச்சிறந்த ஒரு பலனாக இருக்கிறது. தனஸ்தானத்தில் குருச்சந்திரனுடைய சேர்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்போது பாக்யஸ்தானம் வலுத்திருக்கிறது. ராஷ்டிராதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்யத்தில் இருக்க, வீடு கொடுத்த பாக்யாதிபதி சனி லாபத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த லாபாதிபதி குரு தனத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோட சந்திரன் சேர்ந்திருக்கார். அதனால் இன்றைய நாள்னு சொல்லக்கூடியது நீங்கள் பொருளாதார ரீதியாக எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கணும், எங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகணுன்றதை எழுதி வச்சா கூட போதுமானது. அது கட்டாயம் நடக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்லவங்களோடு சேர்ந்துருக்கணும், இல்லை தனியாக இருக்கிறது நல்லது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் மற்றவங்களுக்கு பிடித்த நபராக நீங்கள் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலை மற்றவங்களுக்கு பிடிக்கும், பேச்சு பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். நீங்கள் திறமை வெளிப்படுத்தக்கூடியவராக ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கலைத்துறையில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதில் இன்றைய நாள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம்னு சொல்லலாம். அதனால் தர்மம் பண்ணுறதோ, கோவிலுக்கு போகிறதோ, பெரியவர்களிடத்தில் ஆசை வாங்குறதோ, ஏதாவது ஒன்றை திட்டமிடுறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமையப்போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது ராசியில் தனியாக குரு இருக்கிறார். அந்த குருவோடு சந்திரன் வந்து இன்று மாலை நேரத்தில் சேர்றார் இல்லையா? அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடன்றதில் நிறைய கெடுபலன்கள் இருந்தாலும் கூட மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அது வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யாருக்காவது அவங்க மனம் குளிரும்படி ஏதாவது செய்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி முன்னேற்றம் சாத்தியமாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிடித்ததை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கடகராசி என்பர்களே, நல்ல வரவு, செய்ய வேண்டிய செலவை விரும்பி செய்கிறது. 2 பலனும் உங்களுக்கு இருக்குது. லாப விரயத்தில் ராசியாதிபதி இருக்கார், அதனால் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இன்றைக்கு நாளில் சந்திரனுக்கு இருக்கிறது. அப்போ அவர் 7ஆம் இடத்துல இருக்காருன்னா மற்றவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து 5-10க்கு அதிபதின்றதுனால பொறுப்புகள்லாம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். அப்படியாக இந்த பலன் இருக்குது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியாத வகையில் ஏதாவது ஒரு நல்லது, எதிர்பாராத வகையில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இன்றைய நாளில் செயல்படுறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் தீர்மானிக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மொத்தம் 4 கிரகங்கள் 6ல் இருக்கிறது. அப்போ சத்துருஜயத்தை நீங்கள் பெறணும். அப்படி பெறுவதனால அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு லாபம்ன்றது இருக்கும். யார் வந்து தீயவர்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ அவங்கள நீங்கள் ஜெயிச்சு நல்ல லாபத்தை அடைவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் பலசாலியாக இருக்கிற ஒருத்தர் வந்து பலம் இல்லாத ஒருத்தரை, நல்லவரை ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு அப்படி செய்ய மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர், உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய யாருன்னா அவர் வல்லவனாக இருப்பார், அவர் பலவானாக இருப்பார், அவர் உங்களுக்கு கெடுதல் புரியக்கூடியவராக இருப்பார். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவரை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளின் பலன்கள் பணிகள் அனைத்தும் சுலபமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய அறிவுரை வழிகாட்டுதல் நல்ல பலனை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் நல்ல பலன் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக வேலை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கிடைக்கும். யார் வந்து ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணி வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கே வந்து நமக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்கான்ற வியப்பு கூட மேலிடும். சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறர் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்த முயற்சித்தாலும் கூட நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாந்தமாக இருக்கிறது நல்லது. துலா ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் மாலை 6:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகிறது. அதன் பிறகு குரு சந்திரன் சேர்ந்து 9ல் இருக்க போகிறார்கள். அதனால் இன்றைய நாளில் தனித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மாலை வரைக்கும் செய்யலாம். மற்றவங்களோட சேர்ந்து செய்யணும், அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவங்க அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை மாலை நேரத்தில் வச்சுக்கிறது நல்லது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செயல்படுறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான பலன் வந்து சேரப்போகிறது. விசாகத்தில் பிறந்தவர்கள் தவற விட்டதை மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. கைவிட்டு போனதை மீட்க முடியும். அவநம்பிக்கை சரியாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை 6:30 மணி அளவு வரைக்கும் பாக்யாதிபதி சந்திரன் உச்சபலத்தோடு இந்த ராசியை பார்க்குறார். அனுகூலமான பலன்கள் வந்து சேரப்போகிறது. அந்த சந்திரனும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் காலை 7:30லிருந்து. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரப்போகிறது. திருமணமானவர்களுக்கு புத்திர பேர், நல்ல வீடு அமையிறது, வேலை அமையிறது, பண வரவு எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். மாலை 6:30 மணி அளவுலேருந்து சந்திராஷ்டமம் 8ல் சந்திரன் வர்றார். ஆனால் குருவோடு சந்திரன் சேர்றது வந்து உங்களுக்கு என்னென்னா, 8ல் தனித்து குரு இருந்தாலோ தனித்து சந்திரன் இருந்தாலோ அதை பலவீனமாக எடுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து 8ல் இருக்கிறதுனால பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உடல் உபாதை இருந்து அதற்கு தீர்வு தெரிய வரும். விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பண வரவு சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம், முயற்சிக்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கிறது நல்லது. கேட்டையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுவீங்க. முக்கியமான செயல்கள் அனைத்தும் மாலை நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பீங்க. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகவாசியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்கிறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்களை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்களை செய்யணும். இந்த நாளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களோ தாராளமாக அவங்க இடத்துல உதவியை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்து கொள்ளலாம். அப்போ என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் உதவுவீங்க. இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி 4 பேர் ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம இதை செஞ்சோம். அதுபோல் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப்னு கேட்டால் நாம் செய்யணுன்ற விஷயம் உங்களுக்கு வரும். அதனால் பிறரோடு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்ப் பண்ணுறது யாரால் முடியுமோ அவங்களிடத்துலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இந்த நாள் உங்களுக்கு பிறரால் நன்மைகள் வந்து சேரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு செயலையும் இறை வழிபாடு செய்து தொடங்கிறது நல்லது. பூராட நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நினைத்ததை சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு தெரிந்த காரியங்கள் கை கொடுக்கும். புது விஷயங்கள்னால் கவனமாக இருக்கணும். மகர ராசி அன்பர்களே, மகத்தான பலன்கள் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் உங்களுக்கு. குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்தால் சரியாகும். முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பம் இருந்தால் சரியாகும். எதையாவது நினைத்து நீங்கள் பயம் கொண்டு இருக்கிறீங்க, அந்த பயம் உங்களை சாப்பிட விடலை, தூங்க விடலை, அந்த அளவுக்கு உங்களை போட்டு படுத்துதுன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பலன் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல உதவிகள் கிடைக்க பெறுவீங்க அல்லது வழிகாட்டுதல் கிடைக்க பெறுவீங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மன உறுதியோடு இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் தெரிந்த காரியங்களில் மிக சிறப்பாக செயல்படுறது, புது விஷயங்கள், தெரியாத விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. கும்பராசி என்பர்களே, கடன் வாங்கி வீடு வாங்கிறது, கடன் வாங்கி ஒரு மனை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, தொழிலில் அந்த பணத்தை போட்டு அதில் முன்னுக்கு வர்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இப்போது செய்யலாம். இந்த நாளில் இது சம்பந்தமான செயல்களை செய்யலாம். ஒரு கடமை இருக்கிறது, அதை செய்து முடிக்கணும். அதுக்கு கடன் வாங்கணும்னா அந்த விஷயம் இன்றைய நாளில் தவறு கிடையாது, தாராளமாக வாங்கலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் எங்கேருந்தோ உங்களுக்கு அது ஓகேன்னு வரணும், மனசில் வரணும். கோயிலுக்கு போகிறீங்க, சுவாமி உத்தரவு கொடுக்கணும், பெரியவங்க சரின்னு சொல்லணும், அப்புறம் நீங்கள் செய்யலாம்.
சதய நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் முன்னுக்கு வரப்போகிறீங்க, முன்னேற்றம் காணப்போகிறீர்கள், நல்ல பலன் இருக்குது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நற்செய்தி வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, பக்குவமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது எதிர்மறையான அல்லது தீய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் ரொம்ப தூரம். அப்படிப்பட்டவர்களோடு சேராமல் இருக்கணும். மிகச்சரியானது, நேர்மையானது, நல்லது அப்படின்ற விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களை இன்றைய நாளில் ஈடுபடுத்தி கொள்ளலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் வந்து சேரும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து ரொம்ப விலகி இருக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளை விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.